ஹலோ அண்ட் வெல்கம் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. இன்னைக்கு அக்டோபர் 6, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லா ஃபன்னா அலசி ஆராய போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மற்ற சோர்சஸை விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஆமா சிபி. சோ சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி நிலா, shall we start today's session? Let's dive in. First up, national news. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது மோஹுவா, ஸ்வச் ஷஹர் ஜோடி அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்வச் ஷஹர் ஜோடி பேரா கேட்டாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜோடினா ஜோடி, அப்போ சிட்டிஸ்குள்ள பேரிங்கா? எக்ஸாக்ட்லி. இது ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் கீழ வருது. ஹரியானால இருக்கிற சோனிபெட்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு மென்டார்ஷிப் ஃப்ரேம்வொர்க். பேசிக்கலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சிட்டி சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓ, சூப்பர் ஐடியா. கிளாஸ்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சுமாரான ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. சோ எந்த சிட்டிஸ் மென்டார், எந்த சிட்டிஸ் மென்டி? ஸ்வெட் சூர்வேக்ஷன் ரேங்கிங்ல டாப்ல இருக்கிற 72 சிட்டிஸ் தான் மென்டர் சிட்டிஸ். பாட்டம்ல இருக்கிற சுமார் 200 சிட்டிஸ் மென்டி சிட்டிஸ். இந்த மென்டர் சிட்டிஸ் மென்டி சிட்டிஸ்க்கு அர்பன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற 8 கீ பிரையாரிட்டி ஏரியாஸ்ல கைட் பண்ணுவாங்க. நைஸ். இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ்? இது ஒரு 100-டே பைலட் ஃபேஸ்ல லான்ச் ஆகியிருக்கு. இப்ப வரைக்கும் 21 ஸ்டேட்ஸ்ல இருந்து 57 மென்டார் சிட்டிஸ் 163 மென்டி சிட்டிஸ்க்கு கைட் பண்ண ஜாயின் பண்ணிருக்காங்க. நியர்லி 300 MOUஸும் சைன் பண்ணிருக்காங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். சரி, அடுத்து எக்கனாமி பக்கம் போலாமா? எஸ், ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், அதாவது SSS ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சொல்லிருக்காங்க. அகெயின் எத்தனாவது முறையா சிபி? இது தொடர்ந்து 7வது குவார்ட்டர், 7th கான்சிக்யூட்டிவ் குவார்ட்டர். FY26 ஓட 3rd குவார்ட்டர், அதாவது அக்டோபர் டு டிசம்பர் 2025க்கு ரேட்ஸ் அன்சேஞ்ச்ட். அப்போ சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோட ரேட்ஸ் சொல்லு. சுகன்யா சம்ருத்தி யோஜனா SSY அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCCS ரெண்டுக்கும் 8.2%. நம்மில் பலரும் யூஸ் பண்ற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPFக்கு 7.1%, நேஷனல் சர்டிஃபிகேட் NSCக்கு 7.7% அண்ட் கிசான் விகாஸ் பத்ரா KVPக்கு 7.5%. இந்த ரேட்ஸை யார் டிசைட் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. ஷியாமலா கோபிநாத் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேசிஸ்ல. இந்த கமிட்டி தான் SSS ரேட்ஸை கவர்மெண்ட் பாண்ட் ரூல்ஸ் கூட லிங்க் பண்ணுச்சு. பெர்ஃபெக்ட். அடுத்த நியூஸும் எக்கனாமி தான். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ADB, இந்தியாவுக்கான சில ஃபோர்காஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, FY26 அண்ட் FY27 ரெண்டு வருஷத்துக்கும் இந்தியாவோட GDP growth 6.5%-ஆ இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. வாவ், ஸ்டெடி growth. வாட் அபவுட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்? அதுல ஒரு குட் நியூஸ். FY26ல இன்ஃப்ளேஷன் 3.1%-ஆ குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர். ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை, FY26ல GDPல 4.5% இருக்கும்னு சொல்றாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா சிம்பிளிஃபைடா அரசாங்கத்தோட மொத்த செலவுக்கும் மொத்த வருமானத்துக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்? கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லிருக்காங்க. FY26ல 0.9% அண்ட் FY27ல 1.1% இருக்கும்னு ப்ரொஜெக்ஷன். இதுக்கு அர்த்தம் நம்ம நாடு எக்ஸ்போர்ட் பண்றதை விட இம்போர்ட் பண்றது அதிகம். ஓகே, இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்சல்யூட்லி. எல்லாரும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை இனிமே நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஆமா நண்பர்களே, அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா ஒரு தடவை படிச்சீங்கன்னா போதும், லைஃப் டைமுக்கு மறக்காது. மனப்பாடம் பண்ற கவலையே வேணாம். ஆல்சோ இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பேக் டு தி நியூஸ். பேங்கிங் செக்டர்ல இருந்து சில அப்டேட்ஸ். ஃபட்டாக் செக்யூருக்கு IRDAI லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபட்டாக் செக்யூர், ஃபட்டாக் பே இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அவங்களுக்கு IRDAI கிட்ட இருந்து காம்போசிட் கார்ப்பரேட் ஏஜென்ட் லைசன்ஸ்க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அப்படின்னா? கார்ப்பரேட் ஏஜென்ட்னா
அவங்க பல இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பாலிசிஸை விற்கலாம். காம்போசிட் லைசன்ஸ்னா லைஃப் அண்ட் நான் லைஃப் ரெண்டுமே விற்கலாம். இட்ஸ் a பிக் டீல் ஃபார் them. காட் இட். அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி. அவங்களுக்கு IFSCA கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல். எஸ், பிஓபி இனிமே இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பரா ஆப்ரேட் பண்ணலாம். இந்த IIBX குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டில இருக்கு. வெயிட். IFSCA, IIBX, TCM. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சிபி. ஷோ, IFSCAன்றது கிஃப்ட் சிட்டி மாதிரி இருக்கிற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸை ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டி. IIBXன்றது இந்தியாவோட முதல் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது தங்கம் வெள்ளி வியாபாரம் நடக்கிற இடம். TCMனா பிஓபி அவங்களுக்காகவும் அவங்க கிளையண்ட்ஸ்க்காகவும் ட்ரேட் பண்ணி அதை கிளியர் அண்ட் செட்டிலும் பண்ணலாம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். So, BOB is entering the big league of international gold trading. IFSCA ஓட ஸ்டாட்டிக் டீடைல் சொல்லிடலாமா? கண்டிப்பா. சேர்மன் கே ராஜராமன், ஹெட்குவார்ட்டர்ஸ் கிஃப்ட் சிட்டி, குஜராத், அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2020. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒரு பேங்க் அஷ்யூரன்ஸ் பேக்ட். ஆமா, டாடா IIG ஜெனரல் இன்சூரன்ஸும் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. டாடா IIGயோட நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை ஈக்விட்டாஸ் பேங்க் பிரான்ச்சஸ் மூலமா சேல் பண்ணுவாங்க. இதோட முக்கிய நோக்கம் செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை அதிகப்படுத்துறது. கரெக்ட். அடுத்ததா FIDCக்கு RBI கிட்ட இருந்து SRO ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. FIDC and SRO என்ன இது? FIDCனா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில். இவங்களுக்கு RBI நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் NBFC செக்டாருக்கு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. ஓஹோ, SROனா அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களே சில ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணிப்பாங்க RBIயோட ஓவரால் சூப்பர்விஷன்ல. திஸ் மேக்ஸ் RBI's ஜாப் a bit easier. ப்ரிசைஸ்லி. அடுத்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் பத்தி RBI ஒரு நியூ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அன்கிளைம்டு டெபாசிட்ஸ், அப்பா எவ்ளோ இருக்கும்னு நினைக்கிற? லெட்ஸ் see, ஜூன் 2025 வரைக்கும் பேங்க்ஸ்ல இருந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸோட மதிப்பு 67,000 கோடிக்கும் மேல. பாப்ரே, ₹76,000 crore. சோ இந்த ஸ்கீம் என்ன பண்ணும்? இந்த பணத்தை வேகமா உரியவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் நோக்கம். இந்த ஸ்கீம் அக்டோபர் 2025ல இருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆபரேஷனலா இருக்கும். இதுல பேங்க்ஸ்க்கு என்ன இன்சென்டிவ்? that's the catch. பேங்க்ஸ்க்கு இன்சென்டிவ் இருக்கு. ஒரு அக்கவுண்ட் எவ்வளோ வருஷம் இன்னாபரேட்டிவா இருந்துச்சோ அதை பொறுத்து இன்சென்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், 10 வருஷத்துக்கு மேல இன்னாபரேட்டிவா இருந்த அக்கவுண்ட்க்கு 7.5% இன்சென்டிவ், அப் டு a maximum of 25,000 rupees. பேங்க்ஸ் அவங்களோட கிளைம்ஸை குவார்ட்டர்லி பேசிஸ்ல RBIக்கு சப்மிட் பண்ணணும். RBI அதை 30 டேஸ்க்குள்ள செட்டில் பண்ணிடுவாங்க. சூப்பர் மூவ் பை RBI. சரி, அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரிக்கு போலாம். ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ICA ஏஷியன் காஃபி சப்போர்ட்டுக்காக $75 மில்லியன் லோன் கொடுக்கறாங்க. காஃபிக்கா? நைஸ். யாருக்கு? ஈகாம் ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் கார்ப் லிமிடெடுக்கு. இது ADB கூட கோ-ஃபினான்ஸ் செய்யப்படுது. இதோட நோக்கம் இந்தியா, இந்தோனேஷியா, பாப்புவா நியூகினி மற்றும் வியட்நாம்ல இருக்கிற 60,000க்கும் மேற்பட்ட சின்ன காஃபி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றது. ஒரு முக்கிய பாயிண்ட், இதுதான் ICA கொடுக்கிற முதல் எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். எக்ஸலண்ட். அடுத்த ரிப்போர்ட்ஸ். என்விரான்மெண்ட் அக்கவுண்டிங் ஆன் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2025. ஆமா, இத மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் MASP ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் படி 2010 லெவலுக்கும் 2021-22க்கு நடுவுல இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் 17,444 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு. தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் நியூஸ். இப்போ டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் எவ்ளோ? 7.15 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இது நம்ம கண்ட்ரியோட ஜியோகிராஃபிக்கல் ஏரியால 21.76%. எந்த ஸ்டேட்ல ஹையஸ்ட் growth? நம்ம சவுத் இந்தியா தான் கலக்கிருக்கு. கேரளா விட்னஸ் த ஹையஸ்ட் growth, ஃபாலோட் பை கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஆசம். இந்த ரிப்போர்ட்ல வேற என்ன ஸ்பெஷல்? இது ஃபாரஸ்ட் அக்கவுண்டிங்காகவே உருவாக்கப்பட்ட முதல் ரிப்போர்ட். UNஓட SEEA ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம தேசத்தோட க்ரோயிங் ஸ்டாக், அதாவது யூசபிள் வுட்டோட வால்யூமும் 7.32% அதிகரிச்சிருக்கு. இதுல மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் தான் டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ். கிரேட் இன்சைட்ஸ். நவ் டு டிஃபென்ஸ் நியூஸ். ICGS அக்ஷர் கமிஷன்ட். எஸ், இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் அக்ஷர் புதுச்சேரியில இருக்கிற காரைக்கால்ல கமிஷன் செய்யப்பட்டிருக்கு. இது
அதம்யா கிளாஸ் ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ்ல 2வது ஷிப். மேக் இன் இந்தியாவா? அப்சல்யூட்லி. இத கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் டிசைன் பண்ணி அண்ட் பில்ட் பண்ணாங்க. 60% இண்டிஜினியஸ் கான்டென்ட் இருக்கு. சூப்பர்ப். இன்னொரு டிஃபென்ஸ் நியூஸ் இருக்குல்ல? ஆமா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐஐடி ரோபார் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க, இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸை டெவலப் பண்றதுக்காக. குட் கொலாபரேஷன். இப்போ ஸ்டேட் நியூஸ். பீகார்ல முக்கியமந்திரி மஹிளா ரோஜ்கார் யோஜனா. ஆமா, PM மோடி தான் லான்ச் பண்ணாரு. பெண்களை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா எம்பவர் பண்றது தான் இதோட நோக்கம். இது ஃபுல்லி ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கீம். பட்ஜெட் ₹7,500 crore. லான்ச்ல என்ன நடந்தது? PM 7.5 மில்லியன் பெண்களுக்கு முதல் இன்ஸ்டால்மெண்டா ₹10,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பெனிஃபிஷியரிஸ்க்கு ₹2 lakh வரைக்கும் அடிஷனல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்கும். Great scheme for women empowerment. Let's quickly cover the appointments. ஃபர்ஸ்ட், லெஃப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வத்சட் NCCயோட 35th டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் GK பாயிண்ட், NCC is the world's largest uniformed youth body. And second, சீனியர் அட்வொகேட் R. வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா ரீஅப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அவரோட டென்யூர் 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, until September 2027. noted. இப்போ ஸ்போர்ட்ஸ், my favorite section. இந்தியாவுக்கு ஒரு செம அச்சீவ்மெண்ட். சவுத் கொரியால நடந்த 2025 வேர்ல்ட் பாரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல இந்தியா மெடல் டேலில 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஓ, that's huge. எவ்ளோ மெடல்ஸ்? டோட்டல் 5 மெடல்ஸ், 2 கோல்ட், 2 சில்வர் அண்ட் 1 பிரான்ஸ். சைனா தான் ஃபர்ஸ்ட். கோல்ட் மெடலிஸ்ட் யாரு? த ஒன் அண்ட் ஒன்லி ஷீதல் தேவி விமென்ஸ் காம்பவுண்ட் ஓபன்ல கோல்ட் அடிச்சாங்க, அண்ட் தோமன் குமார் மென்ஸ் காம்பவுண்ட் ஓபன்ல கோல்ட் ஜெயிச்சாரு. ப்ரவுட் மூமெண்ட். அப்சல்யூட்லி. சரி, செஷனை ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி a few important days observed on September 26. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ல்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் டே. 2025 ஓட தீம் கிளீன் ஏர் ஹெல்தி பீப்புள். Second one, இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது அப்சர்வ்ட் பை த UN. and the last one, வேர்ல்ட் கான்ட்ராசெப்ஷன் டே. 2025 ஓட தீம் a choice for all, freedom to plan, power to choose. and that's a wrap for today's current affairs. எல்லாமே crystal clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். Wait Nila, the most exciting part is yet to come. மக்களே, இன்னைக்கு படிச்சத டெஸ்ட் பண்ண வேண்டாமா? Of course. அதுக்கு தான் நம்ம டெலிகிராம்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. தினமும் ராத்திரி 8 மணிக்கு இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். மாச கடைசில டாப் ஸ்கோரர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So a fun way to learn and win. உடனே எங்க டெலிகிராம் சேனல் CA லீக ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Don't miss it. That's all from us today. This is Nila. And CB signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.